தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு இப்பொழுது ஒரு பதிவை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். ஆசிரியர் பெருமக்கள் இதை கவனமோடு உள்வாங்கி தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிஜிடிஆர்பி தமிழிலே அலகு 1 மொழி வரலாறு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழி வரலாறிலே புதியதாக புதைப்பொருள் ஆய்வுகள் என்ற ஒரு உட்தலைப்பு நமக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் புதைப்பொருள் ஆய்வு 1 என்ற தலைப்பிலே ஒரு பதிவை நான் வெளியிட்டேன். தொடர்ந்து இன்று புதைப்பொருள் ஆய்வுகள் பகுதி 2 என்ற பகுதியை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். இது இந்த பகுதியிலே ஒரு 17 வினாக்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதை கவனமோடு உள்வாங்கி குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்தில் பயன்படுத்த ஆசிரியர் நண்பர்களை நான் அன்புடன் வேண்டுகிறேன். முதல் கேள்வி மிக சிறிய பதிவு தான், 17 வினாக்கள் மட்டுமே. வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழ் மக்கள் பிணங்களை எவ்வாறு புதைக்கும் பழக்கம் கொண்டிருந்தனர்? வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழ் மக்கள் பிணங்களை எவ்வாறு புதைக்கும் பழக்கம் கொண்டிருந்தனர்? பதில், மிகவும் அகன்ற குழிகளிலே பிணங்களை புதைக்கும் பழக்கம் கொண்டிருந்தனர். பண்டை தமிழர்கள் பிணங்களை புதைக்கிற பழக்கத்தை அவர்கள் கை கொண்டிருந்தனர். அப்படி பிணங்களை புதைக்கின்ற பொழுது மிக பெரிய குழிகளை வெட்டி அகன்ற குழிகளிலே பிணங்களை வைத்து புதைக்கின்ற பழக்கம் பண்டை தமிழரிடம் இருந்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இந்த இரண்டாவது வினா, இந்த பிணக்குழிகள் அக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இவ்வாறு பிணங்களை வைத்த குழிகளுக்கு ஒரு பெயர் அக்காலத்தில் இட்டு வழங்கப்பட்டது, இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிணக்குழிகள் அக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அவைகள் பெருங்கற்புதைவுகள் என்று அழைக்கப்பட்டன. உள்வாங்க வேண்டும், பெருங்கற்புதைவுகள் என்று அவைகள் அழைக்கப்பட்டன. தேர்வுக்கு இன்றியமையாத ஒரு குறிப்பு இது. பிணக்குழிகள் பண்டை தமிழுடைய காலத்தில் பெருங்கற்புதைவுகள் என்று அழைக்கப்பட்டன. மூன்றாவது வினா, இப்புதைவுகள் ஏற்பட்ட காலத்தை எவ்வாறு அழைத்தனர்? இந்த புதைவுகள் ஏற்பட்ட காலத்தை எவ்வாறு அழைத்தனர்? பெருங்கற்புதைவு காலம் என்று அழைத்தனர். இந்த பெருங்கற்புதைவுகள் நடைமுறையில் இருந்த காலத்தை பெருங்கற்புதைவு காலம் என இப்ப அது இல்லை. எந்த ஒரு செயல்பாடு எந்த ஒரு காலத்தில் இருக்கிறதோ அந்த செயல்பாட்டை ஒட்டி அந்த காலத்தை வகுப்பார்கள். எனவே இப்பொழுது இது நடைமுறையில் இல்லை. இருக்கிறது கல்லறை என்று சொல்லி நாம் இறந்தவர்களை உள்ளே மண்ணிலே புதைக்கிறோம். ஆனால் இந்த பண்டை தமிழருடைய அந்த பழங்காலத்தில் இருக்கின்ற பழக்கம் இப்பொழுது இல்லை. அப்போ இந்த புதைவுகள் ஏற்பட்ட காலத்தை, பெருங்கற்புதைவுகள் ஏற்பட்ட காலத்தை பெருங்கற்புதைவு காலம், சங்கம் இருந்த காலத்தை நாம் சங்க காலம் என்று சொல்வது போல, பல்லவர்கள் ஆட்சி செய்த காலத்தை பல்லவர் காலம் என்று சொல்வது போல, இந்த பெருங்கற்புதைவுகள் நடைமுறையில் இருந்த காலத்தை பெருங்கற்புதைவு காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான்காவது வினா, இப்பெருங்கற்புதைவுகள் எப்பொழுது ஏற்பட்டன? இந்த பெருங்கற்புதைவுகள் வரலாற்றிலே எப்பொழுது நடைமுறைக்கு வந்தன என்று கூட நாம் சொல்லலாம். இந்த பெருங்கற்புதைவுகள் புதிய கற்காலம் முடிந்தவுடனே மக்களிடையே இது ஏற்படுகிறது. புதிய கற்காலம் முடிந்தவுடனே, நல்லா கவனமாக வச்சுங்க, இந்த பெருங்கற்புதைவுகள் எப்போ தமிழருடைய வாழ்விலே இடம்பெற்றது அல்லது உருவாயிற்று என்று சொன்னால், புதிய கற்காலம் முடிந்தவுடனே, புதிய கற்காலம் முடிந்தவுடனே இந்த பெருங்கற்புதைவுகளை பயன்படுத்துகின்ற பழக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. புதிய கற்கால பிணக்குழிகளிலே காணாத பல புதுமைகள் இந்த குழிகளிலே காணப்படுகிறது. இந்த புதிய கற்காலத்திலே அந்த பண்டை தமிழ் மக்கள் பிணங்களை குழிகளிலே வைத்து புதைக்கின்ற பழக்கத்தை வைத்திருந்தனர். ஆனால் அந்த குழிகளிலே இல்லாத சில புதுமைகள் இந்த பெருங்கற்புதைவுகள் காலத்திலே தோன்றி இருக்கின்றன அல்லது பழக்கத்திலே வந்துவிட்டன என்பதை நான் உள்வாங்க வேண்டும். ஐந்தாவது வினா, பெருங்கற்புதை குழிகளின் அமைப்பு முறை பற்றி கூறு. இந்த பெருங்கற்புதைவு எப்படி இருந்தது, அதனுடைய அமைப்பு, செட்டப் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த பெருங்கற்புதை குழிகள் மிக மிக பெரியவை, மிக பெரியவை.
இல்லைங்களா? மிகப்பெரியவைன்னு சொல்லலை, மிக மிக பெரியவை என்ற பதிவு புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெருங்கற்புதைக்குழிகள் மிக மிக பெரியவை. இவற்றுள்ளே புதைக்கப்பட்டிருக்கும் பொருள்களும் பல வகையானவை. அந்த இறந்த பிணத்தோடு அங்கே அந்த பிணத்துடன் வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் பல ஏகப்பட்ட பொருட்கள் அதை உள்ளே ஸ்டோர் பண்ணி வைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பிணம் புதைக்கப்படுவதற்கு மட்டும் இவை ஏற்பட்டன அல்ல, இறந்தவர்களின் நினைவு சின்னங்களாகவும் இவை அமைந்துள்ளன. அதாவது ஜஸ்ட் அந்த டெட் பாடியை உள்ள வைக்கிறதுக்கு மட்டும் இதை அவர் பயன்படுத்தவில்லை. பிணம் புதைக்கப்படுவதற்கு மட்டும் இவை ஏற்பட்டவை அல்ல, இறந்தவர்களுடைய நினைவு சின்னங்களாக. நாம் கூட இப்போ நேற்றைய பதிவிலே கூட அந்த குறிப்பை நான் சொன்னேன். நம்முடைய குடும்பத்திலே மூத்தவர்கள் பெரியவர்கள் ஒரு வேலையை தவறிவிட்டால் அவர்களை புதைக்கின்ற இடத்திலே, ஒருவேளை பெட்டியாக இருந்தாலோ அல்லது கல்லறையாக இருந்தாலோ அல்லது மற்ற எந்த நிலை மண்ணுக்குள்ளே அவர்களை வைக்கின்ற பொழுது, ஏன்னா அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை நாம் அந்த அந்த பெட்டியிலோ அல்லது புதைக்கிற அவர்களோட வைத்து புதைப்பது வழக்கம் இன்றைக்கும் உண்டு. அவர்கள் அணிந்து கொண்டிருந்த மூக்கு கண்ணாடி, அவர்கள் எழுதுகின்ற எழுதுகோள், பயன்படுத்தி எழுதுகோள், சிலர் அவருடைய செருப்பு, இவற்றை கூட வைக்கின்ற பழக்கம் உண்டு. அவர்கள் விரும்பிய பொருட்களை உள்ளே வைத்து அடக்கம் செய்கிற பழக்கம் இன்றைக்கும் காணப்படுகிறது. இந்த முறை அன்றைக்கே தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். பிணம் புதைக்கப்படுவதற்கு மட்டும் இந்த குழிகள் பயன்படுத்தப்பட்டனல்ல, இறந்தவர்களுடைய நினைவு சின்னங்களை வைக்கின்ற இடமாகவும் அது காணப்பட்டது. இவை பெரும்பாலும் உழவு நிலங்களை அடுத்துள்ள மலை சரிவுகளிலும் மேடுகளிலும் இந்த புதைவுகள் மிகுதியாக காணப்படுகிறது. நமக்கு இந்த புதைவுகளை நாம் பெருங்கற்புதைவுகளை நாம் அகழ்வாராய்ச்சி செய்து நாம் காணுகின்ற பொழுது இவை பெரும்பாலும் நமக்கு எங்க கிடைக்குதுன்னு கேட்டா, விவசாய நிலங்களை அடுத்திருக்கிற மலை சரிவுகளிலே அதிகமாக நம்மால் காண முடிகிறது. விவசாய நிலங்களிலே, உழவு நிலங்களில் இதை காண முடியவில்லை. உழவு நிலங்களை அடுத்திருக்கிற மலை சரிவுகளிலே இந்த பெருங்கற்புதைக்குழிகளை நம்மால் காண முடிகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா மேடான பகுதிகளிலேயும் இந்த பெருங்கற்புதைவுகளை நம்மால் காண முடிகிறது. அடுத்த குறிப்பு, மக்கள் நிலையான வாழ்க்கையிலே அமர்ந்து உழவை மேற்கொண்ட பிறகு இந்த குழிகள் ஏற்பட்டன என்று சொல்லலாம். அப்போ இவர் நாடோடிகளாக, அந்த கற்கால மனிதன் என்று சொல்லுவார்கள், அவன் நாடோடிகளாக திரிந்த காலத்திலே இந்த பழக்கம் இல்லை. ஒரு நிலையான வாழ்க்கை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகை நிலங்கள் சொல்லுவார்கள். முதலிலே மனிதனுடைய தோற்றம் குறிஞ்சி, மலையும் மலையை சார்ந்த நிலமாக இருந்தாலும் அந்த மலையை விட்டு அவன் காட்டிற்கு இறங்கி வந்தான். காடு சார்ந்திடம் முல்லை என்று சொல்லுவார்கள். இந்த மலையையும் காட்டையும் அல்லது காட்டை அவன் பயிர் செய்கின்ற அல்லது மனிதன் வாழுகின்ற நிலமாக அவன் பக்குவப்படுத்தினான். அதுதான் மருதம் என்று சொல்கிறோம். வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்படியானால் மக்கள் தான் உழவு செய்வதற்கும் ஒரு நிலையான வீடுகளை கட்டி கொண்டு அதாவது ஆங்கிலத்தில் சொன்ன செட்டில் ஆயிட்ட பிறகு, லைஃப்ல செட்டில் ஆயிட்ட பிறகு இந்த குழிகளை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 6வது வினா, இப்பெருங்கற்புதைவு குழிகள் எங்கு பெருமளவில் தோண்டி எடுக்கப்பட்டன? இந்த பெருங்கற்புதைக்குழிகள் அதிகமாக எங்கே தோண்டி எடுக்கப்பட்டன, அகழ்வாய்வு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்னு சொன்னா ஒரு 3 இடங்கள் நமக்கு புத்தகத்தில் வருது. 1 வடார்காடு, தென்னார்காடு, செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே இந்த பெருங்கற்புதைக்குழிகள் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டன. திரும்பவும் சொல்றேன் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. எந்த பகுதி, தமிழகத்தின் பல எல்லைகள் இருக்கிறது, ஆனால் இந்த பெருங்கற்புதைவுகள் காணப்பட்ட இடம் வடார்காடு, தென்னார்காடு, செங்கற்பட்டு ஆகிய இந்த 3 மாவட்டங்களிலே மட்டும் இந்த பெருங்கற்புதைக்குழிகள் அதிகமாக பெருமளவிலே காணப்பட்டது, மிக அதிக அளவிலே காணப்பட்டது. குறிப்பாக தென்னார்காட்டிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் சங்கமேடு என்ற இடத்திலே இது காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்திலே சானூர், அமிர்தமங்கலம், குன்றத்தூர் ஆகிய இடங்களிலே இந்த பெருங்கற்புதைக்குழிகள் அதிகமாக தோண்டி எடுக்கப்பட்டன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 7வது வினா, கேரளத்திலே பெருங்கற்புதைக்குழிகள் எங்கு தோண்டப்பட்டன? கேரள மாநிலத்திலே இந்த பெருங்கற்புதைக்குழிகள் எங்கு தோண்டப்பட்டன வினா, அதாவது கேரளத்திலே கொச்சி பகுதியிலே குடைக்கல் அல்லது தொப்பிக்கல்
என்ற இடத்திலே இவர்கள் குழிகளை அகழ்ந்து இந்த பெருங்கற்புதை குழிகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது வரலாறு. கவனமாக உள்வாங்குங்க. கேரள நாட்டிலே, கேரள மாநிலத்திலே கொச்சி பகுதியிலே குடைக்கல் அல்லது தொப்பிக்கல் என்ற குழிகளை, அந்த இடத்தில் இருந்த குழிகளை அகழ்ந்து எடுத்து இவர்கள் இந்த வரலாற்று தடயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது பாடம். 8வது வினா, மத்திய தரைக்கடல் பகுதியிலே காணப்படும் பெருங்கற்புதைவுகள் நிலையாது. மத்திய தரைக்கடல் பகுதியிலே காணப்படும் பெருங்கற்புதை குழிகளுடைய நிலை யாது? இந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே அதிகமான பெருங்கற்புதை குழிகளை கண்டெடுக்க முடிந்தது அகழ்வாராய்ச்சி துறையினாலே. இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிறவை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெருங்கற்புதை குழிகள் மத்திய தரைக்கடலிலே அதிகமாக காணப்படுகிறது. அவை கிமு 2500ஆம் ஆண்டிலிருந்து கிமு 1500 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்டவை என புதைப்பொருள் ஆய்வாளர்கள் அறுதியிட்டு கூறுகின்றனர். காலத்தை ஓரளவுக்கு அங்கே உள்ள இருக்கின்ற பொருட்களை வைத்து அவர்கள் அறுதியிட்டு சொல்லுகிறார்கள். அந்த குழிகளுக்கும் தமிழகத்து பெருங்கற்புதை குழிகளுக்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. நல்லா கவனிக்கணும். மத்திய தரைக்கடல் பகுதியிலே அதிகமான பெருங்கற்புதை குழிகள் காணப்படுகிறது. இந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே காணப்படுகிற அந்த பெருங்கற்புதை குழிகளுக்கும் தமிழகத்திலே இருக்கின்ற பெருங்கற்புதை குழிகளுக்கும் பல ஒற்றுமைகள் காணப்படுகிறது. த சேம் டைம் வேறுபாடும் காணப்படுகிறது. இந்த ஒற்றுமையும் உண்டு, வேறுபாடும் உண்டு. இந்த வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மத்திய தரை குழிகளிலே இரும்பு கருவிகள் கிடைத்திருக்கிறது. மத்திய தரைக்கடல் பகுதியிலே கிடைத்த அந்த புதை குழிகளிலே இரும்பு கருவிகள் கிடைத்துள்ளன. ஆனால் தமிழகத்திலே கிடைத்த அந்த புதை குழிகளிலே இரும்பு கிடைக்கவில்லை. இதுதான் வேறுபாடு. வேறுபாடு என்பது வேற ஒன்றும் கிடையாது. மத்திய தரைக்கடல் இதனுடைய மையப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய தரைக்கடல் பகுதியிலே புதை குழிகள் அதிகமாக கிடைத்தன. ஆனால் அந்த புதைக்குழிக்கும் தமிழகத்து புதைக்குழிக்கும் வேறுபாடு உண்டு. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய தரைக்கடல் பகுதியிலே கிடைத்த குழிகளிலே இரும்பு கருவிகள் இருக்கிறது. தமிழகத்திலே கிடைத்த அந்த புதைக்குழிகளிலே இரும்பு கருவிகளை நம்முடைய புதைப்பொருள் ஆய்வாளர்களாலே கண்டு எடுக்க முடியவில்லை என்பது செய்தி. 9வது வினா, செங்கல்பட்டு மாவட்டத்திலே கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்புதை குழிகளுடைய அமைப்பை கூறு. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வட்டத்திற்கு ஏற்றாற் போல இந்த பெருங்கற்புதை குழிகளுடைய அமைப்பு கொஞ்சம் லேசா மாறுது. சும்மா சின்ன ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு பல்வேறு வினாக்களாக பிரித்து கொடுத்திருக்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் சுமார் 200 பெருங்கற்புதை குழிகள் அகழப்பெற்று எடுக்கப்பட்டன. தமிழகத்திலேயே அதிகமாக இந்த புதைக்குழிகள் பெருங்கற்புதைக்குழிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட இடம் செங்கல்பட்டு மாவட்டம். இந்த பெருங்கற்புதைக்குழிகளை இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே 2 வகையாக அமைந்துள்ளன. 2 வகையா பார்க்க முடியுது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குகை வட்டங்கள் என்று குறிக்கப்படுகிறது. ஒரு 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 குழிகளை குகை வட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள். மற்றொரு குழிகளை குழி வட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்க. ஒன்று குகை வட்டங்கள், மற்ற இன்னொரு பேட்டர்னை குழி வட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள். குகை வட்டம், குழிவட்டம் என்று வேறுபடுத்தி காட்டுகின்றனர் ஆய்வாளர்கள், புதைப்பொருள் ஆய்வாளர்கள். முதல்ல பார்க்கலாம். இந்த குகை வட்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வகை குழிகள் ஒரு அறையை போல அமைக்கப்பட்டன. லைக் ரூம், அந்த கல்லறை என்று சொல்றோம் இல்லையா, ஒரு மண்ணுக்கு அடியில் ஒரு அறையை போல, சிறு அறையை போல கட்டுவார்கள். எனவே இந்த குகை வட்டங்கள் ஒரு அறையை அமைக்கப்பட்டிருக்கிறது. குழியினுடைய அடி மட்டத்திலே ஒரு பலகை கல் ஒன்று பாவப்பட்டுள்ளது. அந்த குழியை தோண்டிட்டு அதனுடைய தரை மட்டத்தில் ஒரு கல் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சொல்லும் போதே அப்படி கற்பனை பண்ணிட்டே வாங்க, மற்றொரு பலகை கல் குழியை மூடி நிற்கிறது. அதோட மேலே ஒரு பலகையை போட்டு கல்லால் ஆன பலகைன்னா நீங்கள் உட்டுன்னு நினைக்கக்கூடாது. கல்லால் ஆன ஒரு பலகை குழியை மூடப்பட்டிருக்கிறது. தரை மட்டத்திலே குழி வாயை சுற்றி ஒற்றை வட்டமாகவோ அன்றி ஒன்றுக்குள் ஒன்றாகவோ இரு வட்டங்களாகவோ கற்கள் செங்குத்தாக நடப்பட்டுள்ளன.
கவனமாக கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மற்றொரு பலகை கல்குழி மூடி நிற்கிறது. தரை மட்டத்தில் குழி வாயை சுற்றி, அந்த குழியை சுற்றி அந்த ஒரு அறை போல நமக்கு கற்பனை பண்ணிங்க. இந்த தரை மட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழியை சுற்றி ஒற்றை வட்டமாகவோ அல்லது ஒன்றுக்கு ஒன்றாக 2 வட்டங்களாகவோ கற்கள் செங்குத்தாக நிற்கப்பட்டிருக்கிறது. அப்படி அப்படியே செங்குத்தா, எப்படின்னு சொன்னால் செங்குத்தாக அப்படியே அந்த இதை கற்களை நடப்பட்ட ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. இது ஒரு வகை. இரண்டாவது வகை என்னன்னு கேட்டிங்கன்னா குழி வட்டங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, இது குகை வட்டம், இது குழி வட்டம். கொஞ்சம் கவனமாக வேறுபாட்டை உள்வாங்குங்க. இந்த குழி வட்டத்தில் ஒவ்வொன்றிலும் ஒரு தாழியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தாழிகளோ புதைக்கப்பட்டுள்ளன. இந்த தாழிகள் யாவும் மண்ணால் ஆனவை. குழிவட்டம் அப்படின்னு சொன்னால் மண்ணாலே தரையிலே குழி தோண்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குழியிலேயும் ஒரு தாழி, அதாவது ஒரு தாழியில் ஒரு பிணம் இருக்கும் என்பது யூகம். ஒரு தாழியோ, தாழி என்பது பிணம் வைக்கப்பட்ட அந்த பகுதியை தாழி என்று சொல்லுகிறோம். ஒரு தாழியோ அல்லது அதற்கு மேற்பட்ட தாழிகளோ ஒரே குழியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாழிகள் அனைத்துமே மண்ணால் செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. இவற்றுள் பிணங்கள் புதைக்கப்பட்டன. இந்த குழிக்குள்ளே தாழியிலே வைத்து பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. சில தாழிகளுக்கு கால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சில தாழிகளுக்கு கால்கள் இருக்கிறது. குழி வட்டங்களை சுற்றி ஒற்றை வட்ட கற்களை நாட்டியுள்ளனர். குழி வட்டங்களை சுற்றி, குழி வட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா மேற்புறத்தில் ஒற்றை வட்ட கற்கள், யாருக்கும் பென்சிங் மாதிரி, இதே நம்ம இப்போ பார்த்துலையா, இதே போல் ஒரு பென்சிங் போல அந்த கற்கள் செங்குத்தாக நடப்பட்டிருக்கிறது. எனவே இது என்னன்னு கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலே கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்புதை குழிகளுடைய அமைப்பு முறை. கவனமாக உள்வாங்குங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்புதை குழிகள் 2 நிலைகளிலே, 2 முறைகளிலே காணப்படுகிறது. ஒன்று குகை வட்டம், மற்றது குழி வட்டம். குகை வட்டம், குழி வட்டம். இதை கொஞ்சம் கவனமாக உள்வாங்கி அதை மனதிலே பதித்து தேர்வு நேரத்தில், ஏன்னா நம்ம பிஜிடிஆர்பி கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் வினாக்கள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. எனவே கற்கின்ற பாடத்தை கற்க கசடு அற என்பது போல கசடற கற்று மனதிலே உள்வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் உங்களுக்கு தனியாக, இந்த பெருங்கற்புதைவை நான் நேற்றைய பதிவிலேயே இங்கே சேர்த்து என்னால் ஓட்டி இருக்க முடியும். இருந்தாலும் சற்று இதை விரிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இந்த பெருங்கற்புதைவை மட்டும் நான் தனி பாடமாக பதிவாகும் உங்கள் முன்னே வைத்துக் கொண்டிருக்கிறேன். 10வது வினா, பெருங்கற்புதைவு காலத்திலே ஏற்பட்ட மாற்றம் என்ன? பெருங்கற்புதைவு காலத்திலே ஏற்பட்ட மாற்றம் என்ன? இந்த பெருங்கற்புதைவு காலத்திலே மக்கள் கற்கருவிகளை கைவிட்டு இரும்பு கருவிகளை கையாள தொடங்கினர். இரும்பு மக்களுடைய வாழ்க்கையில இடைப்பட தொடங்கியது எப்போன்னு கேட்டீங்கன்னா பெருங்கற்புதைவு காலத்திலே. 11வது வினா, கற்காலத்தை அடுத்து என்ன காலம் தோன்றியது? கற்காலத்தை அடுத்து என்ன காலம் தோன்றியது? தமிழகத்தில் புதிய கற்காலத்தை அடுத்து இரும்பு காலம் தொடங்குகிறது. இரும்பு காலம் தொடங்குகிறது. ஆனால் வட இந்தியாவிலே புதிய கற்காலத்தை அடுத்து செம்பு காலம் தொடங்கியதை நம்மால் காண முடிகிறது. கற்காலம் என்பது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பயன்படுத்திய அத்தனை பொருட்களும் கற்களால் ஆக்கப்பட்டிருந்த காலத்தை கற்காலம் என்று சொல்லுகிறோம். அதை போன பதிவிலே கற்காலத்தையும் நம்ம 3ஆக பிரித்தோம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், கடைசியில் இருக்கிற அந்த காலம் என்று சொல்லி 3ஆக நாம் பார்த்தோம். அப்போ ஏன் கற்காலம் என்று பிரிக்கிறோம்னு சொன்னால், மனிதன் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்திய கருவிகளும் அவன் வாழ்க்கையில பயன்படுத்திய அத்தனை கருவிகளும் கற்களாலே கரடு முரடாகவோ அல்லது ஒழுங்கு செய்யப்பட்ட கற்களாலோ செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டதை நாம் கற்காலம் என்று சொல்கிறோம். இந்த கற்காலத்தை அடுத்து வரலாற்றிலே நாம் காண்பது தமிழகத்திலே இரும்பு காலம் தொடங்குகிறது. இரும்பினுடைய பயன்பாடு உள்ளே வருகிறது. ஆனால் வட இந்தியாவிலே அதே நேரத்திலே செம்பு தொடங்குகிறது. செம்பு காலம், இரும்பு காலம் தமிழகத்தில், மற்ற வட இந்தியாவிலே தென்னிந்தியாவில் இரும்பு, வட இந்தியாவில் செம்பு. அதை ஆய்வாளர்கள் எழுதுகின்ற பொழுது கூட இதை பதிவு செய்கிறார்கள். இவ்வளவு வரலாற்றிலே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழகத்தினுடைய பண்பாட்டு பழக்க வழக்கத்திலே கற்காலத்துக்கு பிறகு இங்கே வட இந்தியாவில் செம்பு தோன்றி இருக்கின்ற பொழுது தமிழகத்திலே
இரும்பு தோன்றியதற்கு காரணம் என்ன என்ற வினாக்களை கூட அவர்கள் எழுப்பி சில கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். நேரம் கிடைக்கின்ற பொழுது அதை நாம் மீள்பார்வை செய்ய வாய்ப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 12வது வினா பாருங்க. செங்கல்பட்டிலும் 12வது வினா, செங்கல்பட்டிலும் கேரளத்தில் தலைச்சேரி என்னும் இடத்திலும் பெருங்கற்புதைவுகளிலே காணப்பட்டவை எவை? இவையெல்லாம் இலக்கிய வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகள். செங்கல்பட்டிலேயும் கேரளாவிலே தலைச்சேரி அப்படின்ற இடத்திலையும் பெருங்கற்புதைவுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது உள்ளிருந்த பொருள்கள் என்ன பாருங்க. செங்கல்பட்டிலும் கேரளத்து தலைச்சேரியிலும் கற்கருவிகளும் இரும்பு கருவிகளும் கலந்தே கிடைத்தன. அந்த குழியில, பிணங்களை புதைத்த குழியில கல் கருவியும் இருக்குது, இரும்பு கருவி இருக்குது. எனவே தமிழகத்திலே கற்காலம் முடியும் பொழுது இரும்பு காலம் தொடங்கிவிட்டது என்று எண்ண தோன்றுகிறது. கற்காலம் முடியுது, அதே நேரத்தில் இரும்பு காலம் தொடங்கி இருக்கிறது என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிற அழுத்தமான செய்தி என்பதை நான் உள்வாங்க வேண்டும். 13வது வினா, தென்னிந்தியாவிலே சித்தூருக்கு அருகிலே கண்டெடுக்கப்பட்ட தாழிகள் பற்றி குறிப்பிடுக. தென்னிந்தியாவில் சித்தூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது நமக்கு. அந்த சித்தூருக்கு பக்கத்தில் சில தாழிகள் கண்டெடுக்கப்பட்டது. அது கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இருப்பது போல தெரிகிறது. அதாவது தென்னிந்தியாவிலே சித்தூருக்கு வடகிழக்கே 3.5 மைல் தூரத்திலே பாண்டுவரம், தேவால் என்கின்ற இடங்களிலே சில தாழிகள் அல்லது சமாதிகள் காணப்படுகிறது. இந்த இடத்துல தாழிகள் நம்ம சமாதின்னு சொல்லலாம், தாழிகள் என்று சொல்லலாம். இது நமக்கு கிடைத்திருக்கிறது. அங்கே இந்த சமாதியினுடைய அந்த தாழியினுடைய அந்த பிணக்குழிக்கு உட்புறம் கீழே ஒரு கருங்கற்தகடும், நாற்புறங்களிலே ஒவ்வொரு கல் தகடும், மேற்புறத்திலே ஒரு கல் தகடுமாக 6 கருங்கற்தகடுகள் அடங்கியதாய் காணப்படுகிறது. நல்லா கவனிங்க. அது ஏறக்குறைய சமாதி உட்புறம் கீழே அது எனக்குரிய இப்போ இருக்கிற கல்லறை மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். கீழே ஒரு கீழே சமாதிக்கு கீழே ஒரு கருங்கட்டடுக்கு கல்லால் செய்யப்பட்ட ஒரு கல்லை படுக்கையாக போட்டுறாங்க. 4 புறங்களிலும் பாருங்க, ரொம்ப தெளிவாக கவனமோடு பார்த்தா நமக்கு தெரியும். கீழே ஒரு கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பக்கவாட்டிலேயும் ஒவ்வொரு கல். அப்போ 4 + 1 5வது. அப்புறம் மேற்புறத்திலே ஒரு கல். அப்போ எத்தனை கல்லுன்னு கேட்டால் ஒரு குழியிலே 6 கல் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ஆனால் மேலே மூடியிருக்கும் கல்லின் நடுவே மனிதனுடைய பிணம் நுழையக்கூடிய வட்ட வடிவமான ஒரு துவாரம் காணப்படுகிறது. அந்த குழிக்கு மேலே இருக்கிற அந்த மூடியில் ஒரு மனிதனுடைய பிணம் நுழைகின்ற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ், ஒரு வட்ட வடிவமான துவாரம் காணப்படுகிறது. அந்த துவாரங்களின் வழியாக பிணங்களை உள்ளே இட்டு 3 அல்லது 4 அடி உயரத்திற்கு மண்ணால் மூடிவிடும் பழக்கம் அக்கால வழக்கமாக இருந்தது. இந்த தென்னிந்தியாவில் சித்தூருக்கு அருகிலே கிடைத்த அந்த தாழிகளிலே கிடைக்கிற அல்லது இருக்கிற பொருட்களை வைத்து அப்பகுதி மக்களுக்கு இருக்கிற பழக்க வழக்கத்தை நம்மால் அறிகிறோம். அப்போ அந்த துவாரத்தின் வழியாக பிணங்களை உள்ள விட்டுவிட்டு அவர்கள் 3 அல்லது 4 அடி உயரத்துக்கு அந்த துவாரத்தின் வழியாக மண்ணை கொட்டுகின்ற பழக்கம். மண்ணினால் செய்த நீண்ட தாழிகளிலே பிணங்களை வைத்து அடக்கம் செய்வதும் அக்கால வழக்கமாக இருந்து வந்ததை நம்மால் காண முடிகிறது. இவ்வகை தாழிகள் இந்த பகுதியிலே அதிகமாக காணப்படுகிறது. ஏறக்குறைய இது பார்ப்பதற்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிணப்பெட்டியின் வடிவுள்ள அத்தாழிகளிலே ஏறக்குறைய இப்போ நம்ம ஏதாவது இறந்துட்டா நம்ம ஒரு பாக்ஸ் செய்கிறோம் இல்லையா, அந்த பிணங்களை வைக்கின்ற இக்காலத்தில் பிணங்களை வைப்பதற்காக வைக்கப்படுகின்ற பெட்டி போலவே அந்த தாழிகள் பெரும்பாலும் காட்சியளிக்கிறது. இந்த தாழிகளிலே மனித எலும்பு, வைரமான மண் காலப்போக்கிலே அது வைரமாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது போல, அல்லது வைரம் போன்ற உறுதியான கெடாத கடினமான மண் என்று கூட பொருள் கொள்ளலாம். வைரமான மண்ணும், மண்டை ஓட்டின் துண்டுகளும், சிறிய மண்பானை சட்டிகளும், பழங்கால ஈட்டியினுடைய அலகு, வால் முதலியன இந்த சித்தூருக்கு அருகில் இருக்கிற பகுதிகளிலே நம்மால் கண்டெடுக்க முடிகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பானை சட்டிகள் அழகிய வடிவமுடையதாக காணப்படுகிறது. இந்த பானை சட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான தோற்றம் அளிக்கிறது. இந்த தாழிகளை அமைத்தவர்கள்
இரும்பின் பயனை நன்கு அறிந்தவர்கள் என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் இரும்பு சார்ந்த பொருட்கள் இந்த தாழையிலே அதிகம் இருப்பதனாலே இரும்பின் பயனை அறிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடிகிறது. அடுத்த வினா பாருங்க. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இந்த தாழிகள் சில கிடைத்திருக்கிறது. பாருங்க. திருநெல்வேலிக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட தாழிகளை பற்றி குறிப்பு. திருநெல்வேலிக்கு அருகிலே கண்டெடுக்கப்பட்ட தாழிகளை பற்றிய நம்ம குறிப்பு பாருங்க. ரைட். திருநெல்வேலிக்கு பக்கத்துல 15 மைல் தூரத்துல ஒரு இடுகாடு இருக்கிறது. திருநெல்வேலி பக்கத்துல 15 மைல் கிழக்குல ஒரு இடுகாடு ஒன்று காணப்படுகிறது. இந்த இடுகாட்டிலே தாழிகளுள் வைத்து புதைக்கப்பட்ட எலும்புகள் அங்கு காணப்படுகிறது. அதாவது திருநெல்வேலிக்கு பக்கத்துல 15 மைல் தூரத்துல பார்த்தீங்கன்னா தாழிகள் கிடைக்கிறது. அந்த தாழிகளிலே நம்மால் சில எலும்புகளை காண முடிகிறது. பிணங்களுடைய ஒவ்வொரு உறுப்பு மாத்திரம் தாழிகளிலே காணப்படுகிறது. அந்த எலும்பு கூட பார்த்தீங்கன்னா மனித உடலினுடைய உறுப்புகளிலே இருக்கிற ஏதாவது ஒரு எலும்பு, அதாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கால் எலும்போ கை எலும்போ அல்லது தாடை எலும்போ, இப்படி ஏதாவது ஒரு எலும்பை மட்டும் ஒவ்வொரு தாழிகளிலே நம்மால் காண முடிகிறது. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அதனாலே பிணங்களை சுடும் வழக்கம் இந்த காலத்தில் இருந்தது என்று நம்மால் கருத முடிகிறது. பிணங்களை சுடுகின்ற பழக்கம், சுட்டுவிட்ட பிறகு ஒருவேளை அந்த எலும்பை எடுத்து வேகாத எலும்புகள் எடுத்து தாழிகளிலே வைத்து பத்திரப்படுத்தி வைத்தார்களோ என்ற எண்ணம் கூட நமக்கு தோன்றுகிறது. இந்த தாழிகளினுடைய வாய்கள் பிணங்களை உள்ளே இட முடியாதபடி ஒடுக்க முடியனவாய் காணப்படுகின்றன. இதுக்கு முன்னால பார்த்தது நம்ம அந்த செங்கல்பட்டுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல ஒரு வட்டம் பிணங்களை உள்ளே நுழைக்கிற அளவுக்கு நமக்கு அந்த துளை இருந்தது. ஆனால் திருநெல்வேலியிலே கிடைக்கிற பக்கத்திலே கிடைக்கிற அந்த தாழிகளிலே பிணங்களை உள்ளே போட முடியாத அளவுக்கு அதனுடைய வாய்கள் ஒடுக்கமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த எலும்புகளை மட்டும் அவர் உள்வை வைத்த ஒரு காரணத்தினாலே அதனுடைய வாயை அவள் சுருக்கி இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, இந்த தாழிகளிலே பொற்தகட்டால் செய்த முட்டை வடிவுடைய இலைகள் கோத்த நெற்றியிலே அணிகின்ற பொன் மாலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மாலை. அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை வடிவத்தில் இருக்குது. பொற்தகட்டாலே, பொன் தகட்டாலே, பொற்தகடுன்னு வருது. பொன் தகட்டாலே செய்த முட்டை வடிவமுடைய இலைகளை கோத்த நெற்றியிலே அணிகின்ற ஒரு பொன் மாலை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பால் செய்யப்பட்ட வாள், குத்துவாள், ஈட்டியின் அலகு, அம்பின் அலகு போன்றவை இந்த திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற தாழியிலிருந்து நம்மால் கண்டெடுக்க முடிகிறது. அது மட்டுமல்ல, பாத்திரங்கள், மோதிரம், காப்பு, மாலை முதலியன வெண்கலத்தால் செய்யப்பட்ட அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய பொருள்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாத்திரம், மோதிரம், காப்பு, மாலை எல்லாமே வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலோகத்தால் செய்யப்பட்ட வளைந்த கொம்புடைய எருமைகளும் பசுக்களும் காணப்படுகிறது. அந்த தாழியிலே உலோகத்தால் செய்யப்பட்ட வளைந்த கொம்பையுடைய எருமைகளுடைய உருவங்கள், பசுக்களுடைய உருவங்கள் காணப்படுகிறது. அது மட்டுமன்றி பல எலும்புகளும் கல் ஆயுதங்களும், இந்த கல்லால் செய்யப்பட்ட ஆயுதங்களும் இந்த திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கிற தாழிகளிலே நம்மால் கண்டெடுக்கப்பட முடிந்தது என்ற செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து 15வது வினா, மேட்டுப்பாளையத்தில் இதே போல மேட்டுப்பாளைய பகுதிகளிலே சில தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. அதாவது டாக்டர் கே பிள்ளை, காசு பிள்ளை போன்றவருடைய இலக்கிய வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிற வரலாற்று பதிவுகளை நான் உங்கள் முன் வைத்து கொண்டிருக்கிறேன். எனவே மேட்டுப்பாளையத்தில் கிடைத்த தாழிகள் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு 8 மைல் தூரத்தில் சிறுமுகை அப்படின்ற ஒரு கிராமத்தில் கிடைத்த தாழிகள் பெரும்பாலும் 4 அடி உயரமும் 2 அடி குறுக்களவும் உடையனவாக இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு பாக்ஸ் போல உயரம் 4 அடி, குறுக்களவு 2 அடி. இந்த தாழிகளுக்கு உள்ளே மண்டை ஓடு, எலும்பு, மணி, கல் துண்டு, தண்ணீர் குடிக்கும் பாத்திரம், சோறுண்ணும் பாத்திரம், இரும்பு ஆயுதம், சிறிய பானை சட்டிகள் முதலியன இந்த மேட்டுப்பாளையத்திலே கிடைத்த தாழிகளிலிருந்து நம்மால் எடுக்க முடிகிறது. சில பானை சட்டிகள் வழுவழுப்பாக கருப்பு நிறம் பூசப்பெற்றனவாக நல்ல ஷைனிங்கா, அந்த பானைகள் கூட நல்ல முழுன்னு வழவழன்னு ஷைனிங்கா இருக்குது. பட் கருப்பு நிறத்திலே சாயம் பூசப்பட்டது போல காணப்படுகிறது. இங்கு காணப்பட்ட 4 காலுடைய தாழிகளை போன்ற தாழிகள் பல்லாவரம் போன்ற இடங்களில் காணப்பட்டன.
ஏன்னா முதலாக நம்ம பாடத்தில் போன பதிவில் நம்ம பார்த்தோம், முதலாக கல்லால் செய்யப்பட்ட அந்த கற்கால மனிதனுடைய முதல் ஆயுதம் கண்டெடுக்கப்பட்ட இடம் பல்லாவரம் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த இடங்களில் கிடைக்க தொடங்கியது. இந்த முதல் தடயம் கிடைத்த அந்த பல்லாவரத்திலே, சென்னைக்கு அருகில் இருக்கிற பல்லாவரத்திலே கிடைத்த தாழிகளில் இருக்கிற பொருட்களும், மேட்டுப்பாளையத்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த தாழிகளும் 4 காலுடைய தாழிகள். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. அந்த தாழிகளுக்கு கீழே கால் ஸ்டாண்டு மாதிரி 4 காலுடைய தாழிகள் மேட்டுப்பாளையத்திலேயும் பல்லாவரத்திலேயும் நம்மால் காண முடிகிறது என்பது இங்கே செய்தி. 16வது வினா, இந்தியாவிலே காணப்பட்ட தாழிகள் போன்றவை வேற எந்த நாடுகளில் காணப்பட்டன? இந்தியாவில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பல இடங்களில் தமிழகத்தில் இந்தியாவில் நம்ம கிடைச்சதை பார்த்தோம். இதே போல தாழிகள் வெளிநாடுகளிலே மற்ற நாடுகளில் இருக்கிறதா என்ற ஒரு ஐயப்பாடு. பதில் பாருங்க. இந்தியாவிலே காணப்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்ட தாழிகள் அல்லது சமாதிகள் பெரும்பாலும் பிரிட்டன், பிரான்ஸ், மத்திய ஜெர்மனி, ஸ்காண்டினேவியா, சார்டினா, சீரியா, காசேஸ் முதலிய நாடுகளில் காணப்படுகிறது. பாருங்க, அப்ப இந்தியாவிலே அல்லது தமிழகத்திலே கண்டெடுக்கப்பட்ட தாழிகள் போலவே மற்ற வெளிநாடுகளிலேயும் இந்தியாவிலே காணப்பட்ட இந்த தாழிகள் போலவே தாழிகள் மற்ற நாடுகளிலேயும் நம்மால் காண முடிகிறது. திரும்பவும் சொல்ற பாருங்க, பிரான்ஸ் நாடு, மத்திய ஜெர்மனி, ஸ்காண்டினேவியா, சார்டினா, சீரியா, காசேஸ் முதலிய நாடுகளிலேயும் இந்த தாழிகளை நம்மால் காண முடிகிறது. இவை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பதற்கு ஒன்று போலவே காணப்படுகிறது. இந்த நாட்டிலே அந்த நாட்டில் இதெல்லாம் வரலாற்று, இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணுன்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அப்பொழுதே இந்த ஜெர்மன், பிரான்ஸ், மத்திய ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்காண்டினேவியா பகுதிகளுக்கும் இந்த தமிழக மக்களுக்கும் ஒருவேளை ஏதாவது வணிக தொடர்போ மற்ற தொடர்போ இருந்திருக்கலாம் என்ற ஐயங்கள் எழும்பி மேற்கொண்டு ஆய்வுகளை செய்வதற்கு இந்த செய்திகள், இந்த கருத்துக்கள் நமக்கு அடிப்படையாக அமையும் என்பதுதான் வரலாறு. அடுத்து கடைசி வினா, தமிழக புதைக்குழிகள் எக்காலத்தவை என்று வரையறுக்கப்படுகிறது. இவ்வளவு பார்த்து இல்லையா, இந்த புதைக்குழிகளுடைய காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் கிமி 1000 ஆண்டு அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடும். கிறிஸ்துவுக்கு முன்னால கிமு 1000 ஆண்டு அளவில் இது ஏற்பட்டிருக்கக்கூடும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னால கார்பன் 14 என்ற வேதியியல் மின்னணு சோதனையின் மூலமாக பிரம்மகிரி கற்கோடாரி, பிரம்மகிரியிலே கிடைத்த ஒரு கற்கோடாரி ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அதனுடைய நாகரிகம் கிமு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என தோன்றுவதாலே தமிழக புதைக்குழிகளிலே கிடைத்த அனைத்து கற்கருவிகளும் சுமார் கிமு 1000வது ஆண்டிலே ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று ஊகித்து அறிய முடிகிறது. இந்த கருத்துக்களை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அதாவது கற்புதைக்குழிகள் இது கடந்த பதிவோடவே சேர்த்து இதை வைத்திருக்கலாம், ஆனால் அழுத்தம் அதிகமாக இருக்கும், உள்வாங்குவதற்கு சற்று கடினமாக இருக்கும். இரண்டாவது, இந்த புதைக்குழிகள் பிணக்குழிகள் அல்லது பிணவரை அல்லது தாழி என்று சொல்லப்படுகிற இவைதான் வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு அழுத்தமான ஆவணமாக கருதப்படுகிறது. எனவே இதை ஒரு தனி பதிவாக பாடமாக உங்கள் முன் வைக்க வேண்டும் என்ற காரணத்தை மனதிலே கொண்டு இதை நான் உங்களுக்கு தனி பதிவாக வைக்கிறேன், ஒரு 17 வினாக்களாக வகுத்து தொகுத்து. எனவே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்த இந்த பெருங்கற்புதைக்குழிகள் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த பதிவு எதை பற்றியதுன்னு கேட்டால், பெருங்கற்புதைவுகள், அதாவது இது எப்போ இருந்ததுன்னு கேட்டால் பெருங்கற்புதைவு காலம் என்று சொல்லப்பட்ட ஒரு காலத்தில், குறிப்பிட்ட காலத்திலே மனிதனை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த குழிகள் பல இடங்களிலே கிடைத்திருக்கிறது. ஏறத்தாழ ஒன்று போல் காணப்படுகிறது. கற்காலத்தை ஒட்டி இந்த பழக்கம், மனிதனை மண்ணிலே குழியிலே வைக்கிற பழக்கம் ஏற்பட்டிருக்கலாம். கற்காலத்தை அடுத்து தோன்றியது இரும்பு காலம் என பல செய்திகள் ஒன்று போல வந்திருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு
மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததேயானால் என் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வார்கள். பெறுகின்ற கருத்துக்களை உடனுக்குடன் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய தேவைகளை நீங்கள் அதில் குறிப்பிட்டால் கூட நான் தொடர்ந்து பல மாணவ நண்பர்கள் சில கமெண்ட் பாக்ஸில் சில பதிவுகளை செய்திருக்கிறார்கள். அதற்கேற்றாற் போல கருத்துக்களையும் பதிவுகளையும் உங்கள் முன் வைக்க நான் முயற்சி செய்கிறேன். தொடர்ந்து இந்த நான் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு பதிவோடு மற்றொரு பாடத்தோடு மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.